மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி, பாஜகவின் வெற்றி ஒரு நல்ல அறிகுறி அல்ல. அது கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்கிறது. என்சிபி அந்த தேசியவாத காங்கிரஸை பிஜேபி உடைத்தது, சிவசேனா கட்சியை உடைத்தது. அந்த கூட்டணி ஆட்சியிலேயே நிறைய அதிகாரம் தொடர்பான குளறுபடிகள், முரண்பாடுகள், ஒருவருக்கு ஒருவர் காலை வாருகிற சதி முயற்சிகள், இப்படி ஒரு பலவீனம் இருப்பதாகத்தான் பெரும்பாலோர் கருத்து சொன்னார்கள். அப்படியே ஆட்சி வரக்கூடிய நிலை இருந்தால் கூட அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பில்லை, கூட்டணி கட்சிகளின் துணையோடு தான் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்து நிலவியது. ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறியிருக்கிற சூழலில் ஏதேனும் தில்லுமுள்ளு நடந்திருக்குமோ என்ற கருத்தும் இப்போது மேலோங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அனைத்து சதி முயற்சிகளையும் மேற்கொள்ளும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக. அப்படி மகாராஷ்டிராவில் என்ன சதி வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பது ஓரிரு நாட்களில் வெளிச்சத்திற்கு வரும் என்று நான் நம்புகிறேன். இது எதிர்க்கட்சிகள் மீண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணி என்று நான் கருதுகிறேன். 2 சின்னத்தையும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பிரிந்து போனவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழலை பாரதிய ஜனதா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உருவாக்கி தந்தது. அது ஒரு பலவீனம். உத்தவ் தாக்கரே சிவசேனாக்காவின சின்னத்தை கட்சியை உடைத்து கொண்டு போன ஏக்நாத் சிந்தேவுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்துவிட்டார்கள். அதே போல சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தை கட்சியை உடைத்து கொண்டு போன அஜித் பவாருக்கு கிடைக்க செய்துவிட்டார்கள். இதுவும் ஒரு பலவீனமாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. ஆக பல்வேறு சூது சூழ்ச்சி, தில்லு முள்ளு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினரால் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. அதனுடைய ஒரு விளைவாக இது நேர்ந்திருக்கிறது என்று கருதுகிறேன். ஜார்க்கண்ட்ல அங்க பிரியங்கா காந்தி போட்டி போட்ட இடத்துல ஏன், அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காருன்னா, எப்படியாவது அண்ணன் ஸ்டாலின் அவர்களை திருப்திப்படுத்தணும்னு ஒரு நிலையில இருக்கிறாரு. ஆனால் தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் புத்தகத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சியை கூட அவர் தவிர்க்கிறாரு. அதனால இப்ப அவர் அப்படி பார்த்தா அவர் மதுவிலக்கு மாநாடு நடத்தினது ஒரு நாடகம் என்று தெரிகிறது. மரியாதைக்குரிய அம்பேத்கர் வழியில் வந்து கொண்டிருப்பவர் என்று சொல்லும் பொழுது அது கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துகின்ற வரையில் அதையே தவிர்க்கிறார் என்றால், இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாஜகவிற்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். என்னென்றால் ஸ்டாலினை திருப்திப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஏன் இப்ப ஜார்க்கண்ட்ல எங்களுக்கு விருப்பம் இல்லையா? இதைத்தான் நான் எதிர்க்கிறேன். அப்பட்டமாக தொண்டர்களின் கடுமையான உழைப்பு, மராட்டிய மக்களின் ஆதரவு. நேற்றே நான் சொன்னேன், மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றி பாரத தேசம் முழுவதும் கிடைத்த வெற்றிக்கு சமம். ஏனென்றால் மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது. எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் குறிப்பிட்ட மக்கள் தொகையில் அங்கே இருக்கிறார்கள். அதனால் மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றி பாரத தேசம் முழுவதும் பாரத பிரதமருக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். நீங்க அப்படி சொன்னா நான் கேட்கிறேன், அப்ப தமிழ்நாட்டுல நாங்க ஓட்டிங் மிஷினால் தான் வெற்றி பெற்றோம் சொல்லுங்க. அப்படி சொன்னா நான் ஒத்துக்கிறேன். அப்ப நீங்க வெற்றி பெறும்போதெல்லாம் ஓட்டிங் மிஷின் காரணம் கிடையாது, நாங்க வெற்றி பெறும்போதுதான் ஓட்டிங் மிஷின் காரணம். இதை நோட் செய்யப்பட வேண்டியது. அதனால் திருமாவளவன், நீங்க ஸ்டாலினை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா பாஜகவின் தொண்டர்களின் உழைப்பையோ மக்களின் தீர்ப்பையோ குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பதை நான் வன்மையாக பதிவு செய்கிறேன் என்பதை அண்ணன் திருமாவளவன் புரிந்து கொள்ளட்டும். நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, மாநாடு நடத்தினேன், மதுவிலக்கு கேட்டேன், என்னைக்கு அதை கொண்டு வர போறீங்க தினம் ஸ்டாலின் கேளுங்க. அப்படின்னா நீங்க உண்மையாளர்கள் நான் நினைப்பேன். ஆனா அதை நடத்திட்டு பேருக்கு நடத்திட்டு இன்னைக்கு எங்களை பத்தி குறை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை நான் தெரிவிக்கிறேன். அதிமுகவோட ஜானகி நூற்றாண்டு ரஜினிகாந்த் அதிமுகவோட பிரமாச
சின்னம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ரஜினிகாந்த் நான் இன்னும் அதை பார்க்கல. அந்த கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்ன சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று அரசியல் நிகழ்வுகளை சில தலைவர்களை சந்திப்பதும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதும் ஏன்னு எனக்கு தெரியல. அதனால இன்னும் ஒருவேளை அவருக்கு அரசியல் தாக்கம் மனதில் இருக்கிற எல்லாருக்கும் அரசியல் தாக்கம் இருக்கிறது நல்லதுதான். அதற்கு மேல நான் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பதில் சொல்றேன். விஜய் அவர்கள் விலங்கல் கொடுத்த விவசாயிகளுக்கு மோதிரம் கொடுத்துருக்காங்க. பாஜக வந்து இலவச ஆனா மகாராஷ்டிரா தேர்தலில் பெண்களுக்கு வந்து 1500 2100 உயர்த்தி கொடுக்கிற வாக்குறுதியை கொடுத்து இந்த தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்ல நான் கேட்கிறேன், அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வெற்றியெல்லாம் அவங்க கொடுத்த இலவசத்தினால் தானா? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்கிறார், வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசத்துல தமிழ்நாட்டுல கொடுக்கறதுக்கு முன்னாலேயே உதவித்தொகை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் நாங்க முற்றிலுமாக இலவசத்திற்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனா அந்த இலவசம் என்பது மக்களின் வளர்ச்சியோடு இருக்கிற. உதாரணத்திற்கு 72 லட்சம் பெண்களை லட்சாதிபதிகளாக ஆக்குகிறோம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக பஸ் பயணம் மட்டும் நாங்கள் இலவசமா கொடுக்கல, வாழ்க்கை பயணத்திற்கு நாங்கள் முற்றிலுமாக உறுதுணையாக இருக்கிறோம் என்று. அதனால பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற மக்கள், ஏன்னா மக்களுக்கே நாங்க எதிரானவங்க போலவும் மக்களுக்கு திட்டங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக இலவச திட்டங்களுக்கும் பாஜக இலவச திட்டங்களுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைனா, பாஜகவின் இலவச திட்டங்கள் வளர்ச்சியோடு சேர்ந்தது. அதற்கு பின்பும் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான வளர்ச்சியை கொண்டு வந்தது. இவங்க இலவச திட்டம் வாக்குகளை மட்டுமே கொண்டது. ஆக இவர்கள் வாக்குகளுக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறது. ஆக இலவச திட்டங்களிலும் வேற்றுமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அவங்க சொல்லிட்டாங்களே, குடும்ப நண்பர் என்ற முறையில் நாங்கள் சந்தித்து இருக்கிறோம். அவங்க கருத்துக்கு மேல நான் என்ன கருத்தை சொல்ல போறேன்? சந்தித்தவர்களே கருத்து சொல்லிட்டாங்க, நான் என்ன கருத்து சொல்ல போறேன்? இதுல நான் இப்ப கருத்து சொல்ல விரும்பல. நான் இப்ப ஆளுநர் இல்ல. ஆன்லைன் ரம்மி மூலமா இப்ப கூட ஒரு உயிரிழப்பு ஆன்லைன் ரம்மி ஏன் தடை செய்ய முடியல? இல்ல, என்னை பொறுத்த மட்டும் எந்த வகையில நேர்மையான விளையாட்டுகள் இல்லாமலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இப்ப அது அப்போ அரசியல் சூழ்நிலையில நான் இப்ப ஆளுநர் அங்க இருந்தேன். அதனால இது மாதிரி ஒரு கேள்விகளை நான் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவ்வளவுதான். மகாராஷ்டிரா தேர்தலில் அரசு இயந்திரத்தை கையில் வச்சு பிஜேபி வந்து முறைகேடாக சதி செய்து திருமாவளவன் குற்றச்சாட்டு